ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் வித் ஆப்ஷன் செல்லிங். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்கில் நம்மளால் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியுமா, இல்லை ஆப்ஷன் செல்லிங்கில் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் அப்படின்னா நம்ம ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ வந்தால் நம்ம செல் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வருவோம். ஓகேங்களா? இதே ஆப்ஷன் செல்லிங்னா செல் பண்ணிவிட்டு நம்ம பை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆப்ஷன் செல்லிங்கில் அதிகமாக ப்ராஃபிட் வருமா, ஆப்ஷன் பையிங்கில் அதிகமாக ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் தான் அதிகமாக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் அதாவது பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் எல்லாமும் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவாங்க, ஆப்ஷன் பையிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆப்ஷன் பையிங் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், அந்த டைம் டிகே இல்லை வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பண்ண ஆப்ஷனோட அந்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து 26,500 வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஜனவரி 6 இதோட எக்ஸ்பைரி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 116 ஐ மீன் இதோட ஓஐ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட லாஸ்ட் ரேட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 26,500 வரல அப்படின்னா இந்த 12 வந்து என்ன ஆகும், ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆகிட்டு அது நம்மளுக்கு நஷ்டம். இப்போ வந்து இதே நம்ம செல் பண்ணியிருந்தோம்னா, இப்போ அது ஜீரோ ஆச்சுன்னா அது நம்மளுக்கு லாபம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் ஆப்ஷன் செல்லிங் வந்து ப்ராஃபிட்டு சொல்லுவாங்க, ஆப்ஷன் பையிங் வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதே ஆப்ஷன் பையிங்கில் என்ன பண்ணியிருந்தால் நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் இதே சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். டேஸில் வச்சுருக்கேன்னா, ஸோ இதை வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ் இந்த மாதிரி மாற்றிப்போம். ஸோ 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். இது வந்து ஒரு ஆப்ஷனோட சார்ட்டு. இப்போ ஆப்ஷன் பையிங் எப்படி ப்ராஃபிட்னா, சப்போஸ் நம்ம இந்த இடத்துல வாங்கியிருந்து நம்ம இங்கே விற்றோம்னா, லைக் 67 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு விற்றோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. பட் இந்த இடத்த நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும்னா கணிச்சு இதை வாங்கணும். இதை வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரால் வாங்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல போய் வாங்குவோம். இந்த இடத்துல வாங்கின உடனே அப்படியே இப்படி ப்ராஃபிட் போகிற மாதிரி தெரியும், நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படியே கீழே வந்தவுடனே நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும். ஸோ இதனால தான் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா லாஸ் ஆகுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டைம் டிகே இருக்குல்ல, நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டைம் டிகே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக குறையும். மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அந்த டைம் டிகே அப்படின்றது இருக்குது. அதாவது டைம் டிகேனா என்னென்னா, இப்போ நம்ம 12 ரூபாய்க்கு இல்லை லைக் இப்போ நம்ம இங்கே பாருங்கள் 117 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அந்த 117 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ 117 ரூபா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஆப்ஷன் வந்து என்னது 26,400 6th ஜான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6th ஜானுக்குள்ளே அது வந்து அந்த 24,400 ப்ளஸ் இது ஒரு 100, ஓகே, 24,500 தாண்டி போகலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபுல்லாக லாஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாள் கிராஸ் ஆக என்ன ஆகும், ஐ மீன் போக போக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் நிறையா வரும். ஸோ இது ஆப்ஷன் பையிங். இதே ஆப்ஷன் செல்லிங்லேயும் ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும், நிறையா மார்ஜின் தேவைப்படும். இப்போ இதே 26,500 இருக்கும். இப்போ நம்ம இதை செல் கொடுத்தோம்னா 1,80,000 கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 1,80,000 நம்மளுக்கு நம்ம இதை அப்படியே டைரெக்டாக செல் பண்ணோம்னா இதை நேக்கடு செல் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, வெறும் செல்லை மட்டும் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம செல் பண்ணியிருக்கோம் பை பண்ணாமல், அதாவது ப்ரொடெக்ஷன் இல்லாமல். ப்ரொடெக்ஷன் இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் டெக்னிக்கல்ஸ் போயிட்டு இன்டர்நெட்டால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல்ஸ் நம்ம இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கால்குலேட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன்.
ஓகே, நம்ம ஒரு ஆப்ஷனை முதல்ல சார்ட்டில் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், V1 சென்சிபிள். ஸோ இந்த சென்சிபிள்குள்ளே போயிட்டு இந்த சென்சிபிள் என்னென்னா, இது வந்து நம்ம ஆப்ஷனை பை பண்ணியிருந்தா, இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம், செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு ஒரு 10 தேதிக்கு மேலே இந்த ஆப்ஷன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேல்குலேஷன் மாதிரி பண்ணுறது. இது வந்து நம்ம ஜெரோதாவில் ஃப்ரீ தான். ஸோ நம்ம அது என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போதைக்கு. ஓகே, இப்போ 6th சார்னு 27,500 பார்த்தோமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை செல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆட் டு டிராஃப்ட், அனலைஸ். ஸ்ட்ராட்டஜி பில்டர் இதை கிளிக் பண்ணி கோ டு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி பில்டர்ன்றதை. ஸோ நம்ம வந்து 26,500 அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனு அதோட ப்ரைஸ் வந்து 15 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதோட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி செல் பண்ணியிருக்கோம். இதோட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 96%. நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கூட நம்ம எவ்வளோ ப்ரீமியம் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவ்வளோ கட்டணும்னா 1,80,000 கட்டணும். ஓகேங்களா? எவ்வளோ ரூபா ப்ராஃபிட்டுக்கு? வெறும் 1000 ரூபா ப்ராஃபிட்டுக்கு. அதுவும் இது நேக்கடுனா என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரினா வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் லாஸ் இன் த சென்ஸ், இப்போ நம்ம 26,500 பை பண்ணியிருக்கோமா, செல் பண்ணியிருக்கோமா, இதே நம்ம 26,600 இல்லை 700 நம்ம என்ன பண்ணணும்னா பை பண்ணணும். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து 27,000 போயிடுச்சு அப்படின்னா நம்ம செல் பண்ணது என்ன ஆகும், கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம். ஸோ செல் பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு ரூபாய் ஏறுறதுக்கும் நம்மளுக்கு அன்லிமிட்டெட் லாஸ் வரும். பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து அன்லிமிட்டெட் லாஸ் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து பை பண்ணணும். ஓகேங்களா? எதுக்கு பை பண்ணணும்னா 26,600 பை பண்ணணும், நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காக. மார்க்கெட் வந்து வைலண்ட்டாக மேலே போகுது அப்படின்னா நம்மளுடைய அந்த எவ்வளோக்கு விற்றோம், அந்த 1,80,000 விற்றோம்ல, இந்த 1,80,000 வந்து அப்போ தான் ப்ரொடெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ மேலே போகுதோ நம்ம அவ்வளோ காசையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ் பண்ணுவோம். இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இதை வந்து வாங்கியிருக்கீங்க, 26,600 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 26,500 போல் 26,400 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட்டு. சரிங்களா? இப்போது இதில் என்ன மிஸ்டேக் நடக்கும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மிஸ்டேக் எனக்கும் நடந்திருக்கு. என்னென்னா, இப்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு ப்ரொடெக்ஷன், அதாவது ஆப்ஷன் மட்டும் செல் பண்ணியிருக்கோம், நேக்கடாக செல் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நம்ம செல் பண்ணிக்கணும் வச்சுப்போம். இந்த மாதிரி செல் பண்ணி ஒரு 5 தடவை நம்ம வின் பண்ணியிருக்கோம். நம்ம செல் பண்ணது எல்லாமே வின்னிங்னு வச்சுக்கோங்க. ஓகே, 5 தடவை நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்கோம், 5 தடவை வின் பண்ணியிருக்கோன்னா 5,000 ரூபாய் கிடைக்கும். ஓகே, நீங்கள் 6வது டைமாக மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி செல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த 5,000 ரூபா ப்ராஃபிட் 5 ட்ரேடில் எடுத்தோம்ல, அது ஒரே ட்ரேடில் விட்டுருவோம். அதை விட அதிகமாகவே விடுவோம். டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு, 20,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா லாஸ் கூட போகும். அப்போது நம்மளுடைய அந்த 1,80,000ன்றது என்ன ஆகும், வேனிஷ் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட்டு வைலண்ட்டாக மூவ் ஆகிடுச்சு, நம்மளோட பேட் லக் அப்படின்னா இது ஃபுல்லுமே லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்க்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 26,600 செல் பண்ணோம். இப்போது நம்ம பை பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இதை செல் பண்ணிட்டோமா 5 ரூபாய்க்கு. இப்போது 26,600 வந்து நம்ம பை பண்ண போகிறோம். பை டன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ, 600 ரூபா தான் நம்ம ப்ராஃபிட்டு. சரிங்களா? நம்மளோட மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும், 40,000 ரூபா தேவைப்படும். சரிங்களா? இப்போ இந்த 40,000 ரூபாயில் நம்ம 40,000 ரூபா ட்ரேடில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த 40,000 ரூபா போட்டு
₹660 தான் நம்மளோட ப்ராஃபிட்டு. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா மார்ஜின் இருக்குது. ஓகே, ஒரு ஆர்டரை பை பண்ணி செல் பண்ணுறதுக்கு மினிமம் மார்ஜின் வந்து மினிமம் மார்ஜின்ற பாருங்க, மினிமம் ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ₹40. இதே அமௌண்ட்டை பொறுத்து இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு 40, இது ஒரு 40, மொத்தம் ₹100 வச்சிங்கன்னா 660 இருக்குது. 660 போச்சுன்னா 560, ₹500 தான் ப்ராஃபிட்டுன்னு வச்சுக்கோங்க. ₹500 ப்ராஃபிட்டு. இதே லாஸ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இன்கேஸ் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வராமல் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ லாஸு? மேக்ஸிமம் லாஸ் ₹5840. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் ஒரு 10 ட்ரேட் பண்ணுவீங்க. 10 ட்ரேட்டில் வந்து ₹500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹5000 நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் போகலை அப்படின்னா அது ஒரே ட்ரேடில் எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். இவ்வளோ ₹5000 ஒரே ட்ரேடில் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. இது வந்து பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல, லைக் அந்த ரொம்ப பெரிய கோடிக்கணக்கில் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கில் போயிட்டு அதை விற்று அதை மேனேஜ் பண்ணி அது ஆவரேஜும் பண்ணுவாங்க, பையும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்க ப்ராஃபிட் ஆகிறதுக்காக. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ₹40,000 ₹50,000 இன்வெஸ்ட் பண்ணி ₹500 அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் அது ஒரே ட்ரேடில் ஒரு வியூ நம்ம தப்பாச்சுன்னா மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போயிடறான். ஸோ நம்ம ஆப்ஷன் செல்லிங் போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். ஸோ ஆப்ஷன் பையிங் போனாலும் பிரச்சனை, ஆப்ஷன் செல்லிங் போனாலும் பிரச்சனை. இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னா இதை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்மளுடைய இதுவை நம்ம பாதுகாக்கணும். மேக்ஸிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஈக்விட்டியில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கினோமா, ஒரு 3 மாதம் 4 மாதம் ஹோல்ட் பண்ணி ஒரு 10% வந்தவுடனே அதை செல் பண்ணிவிட்டு இன்னொரு நல்ல ஆப்ஷனாக பார்த்து வாங்கி நம்மளோட கேபிட்டலை வந்து டபுள் ஆக்கணும். சரிங்களா? ஒரு ₹1,00,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ₹1,00,000 முதல்ல ₹2,00,000 மாற்றுங்க. அந்த ₹2,00,000 ₹4,00,000 மாற்றுங்க. இது வந்து எதில் சாத்தியம் அப்படின்னா ஈக்விட்டி ஸ்விங் ட்ரேடிங்கில் சாத்தியம். இப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ₹10,000 வந்து ₹20,000 மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அந்த 20,000 மொத்தமாக அப்படியே வழித்து எடுத்துகிட்டு போயிடும். ஐ மீன் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணும், வேனிஷ் பண்ணிவிடும், சுத்தமாக வழித்து எடுத்துகிட்டு போயிடும். ஓகேங்களா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறையா அந்த மாதிரி அக்கௌண்ட்டை வேனிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ வேனிஷ் பண்ணி இதில் என்ன தான் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங் போனாலும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்லேயும் பிரச்சனை இருக்குது. ஆப்ஷன் பையிங் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்லேயும் பிரச்சனை இருக்குது. ஆப்ஷன் செல்லிங்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணும், ஏதாச்சும் ஒரு ட்ரேடில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் இருக்குது பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம போட்ட காசை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே இப்போ நீங்கள் ₹200 வாங்குறீங்கன்னா அப்படியே ₹180 வரும், ₹170 ₹150 வரும், அப்படியே ₹100 வந்துடும். நம்ம ₹100 வந்த உடனே என்ன பண்ணோம், நம்மளுக்கு எக்ஸிட் பண்ண மனசே வராது. அதனால் நம்ம ₹200 வாங்கணும், இப்போ 50% நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு, திரும்ப நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நாளைக்கு மேலே வரும், நாளானிக்கு மேலே வரும்னு சொல்லி ஹோல்ட் பண்ணினே இருந்தோம்னா நம்மளுடைய அந்த ₹200 அது ஃபுல்லாக காசு ஃபுல்லாக நம்மளுக்கு 0 ஆகிடும், நம்ம மணி எல்லாம் லாஸ் ஆகிடும். இதே ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன பண்ணோம், நம்ம குருவி சேர்க்குற மாதிரி சேர்ப்போம், ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஒரு 10 ட்ரேட் இருக்குன்னா வச்சிங்களேன், 8 ட்ரேட் 9 ட்ரேட் நம்ம வின் பண்ணுவோம். ஆனால் அதோட ப்ராஃபிட் மார்ஜின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ₹600 தான். இப்போ அந்த ₹600 வந்து ₹600 வந்துட்டே இருக்கும். நம்ம ஒரு ட்ரேட் நம்ம வியூ தப்பாக போச்சு, இல்லை மார்க்கெட் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா பார்த்தீங்களா ₹5000 ஒரே ட்ரேடில். ஸோ நம்ம 10 ட்ரேடில் எதாவது ஒரே ட்ரேடில் விட்டுருவோம். ஸோ இதுதான் ஆப்ஷன் செல்லிங். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் ஒன்றே ஒன்று என்ன பண்ணலாம், ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு இருக்க ஒரு ஆப்ஷனை போயிட்டு செல் பண்ணிவிட்டு, அதுவும் நியர்பையாக செல் பண்ணக்கூடாது, ரொம்ப லாங்கில் செல் பண்ணணும். ரொம்ப லாங் இன் த சென்ஸ், இப்போ ₹26,000 விற்றுட்ருக்கா, நீங்கள் போயிட்டு ஒரு 31,000 இல்லை 32,000 இருக்கிற ஆப்ஷன் என்ன பண்ணணும், செல் பண்ணிவிட்டு அதையும் பை பண்ணிக்கணும். செல் பண்ணி பை பண்ணணும்னா இந்த மாதிரி. ஸோ வந்து 26,000 இப்போ 30,000 இருக்குன்னா 30,000 செல் பண்ணிவிட்டு 30,500 பை பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக, இன்கேஸ் மார்க்கெட் ரொம்ப வைலண்ட்டாக போச்சுன்னா நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்லேயுமே ரிஸ்க் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங்லேயுமே ரிஸ்க் இருக்குது. பட் ஆப்ஷன் செல்லிங்கில் கொஞ்சமான ரிஸ்க் இருக்குது. பட் அது என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்குற காசை என்ன பண்ணும், ஒரே ட்ரேடில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணோம்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம எந்த வியூ எடுத்தாலுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈக்விட்டியில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பட் நம்ம ஆப்ஷன்லேயே பண்ணி பண்ணி பழகி நம்ம அதுவே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஒரு ஹேபிட்டாக மாறி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஈக்விட்டியில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் மணியை நல்லா டபுள் ஆக்கிட்டு ட்ரிபிள் ஆக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஆப்ஷன் வர்றது ரொம்ப நல்லது. இன்கேஸ் எனக்கு ஆப்ஷன் தான் இதுதான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரீசன்ட் டு பை ரீசன்ட் டு செல் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணி, ஏன்னா நம்ம பிளைண்டாக அப்படி மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதை விட ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் ஏதாச்சும் ஒன்றை பேஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் பண்ணியிருக்கேன், செல்லிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் தான் பண்ணியிருக்கேன் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணதை விட. எப்படின்னா மார்க்கெட் ₹1 கொடுக்கும், நம்மக்கிட்டேருந்து ₹10 எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். ஸோ நம்ம அந்த ₹1 கொடுக்கும்போது அந்த ₹1 மட்டும் எப்படியா நம்ம கரெக்டாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த ப்ராஃபிட் பண்ணுறது எப்படின்னா அவங்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா லாஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிஸை விட நிறையா லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஏதாச்சும் கற்றுக்கிட்டு அவங்க ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங் வேஸ் ஆப்ஷன் செல்லிங் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங்கில் கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி தான். பட் ஆனால் கேபிட்டல் அதிகமாக வேணும். பட் ஏதாச்சும் ஒன்று தப்பாச்சு அப்படின்னா நம்ம எடுத்த என்டையர் ப்ராஃபிட்டையுமே ஆப்ஷன் செல்லிங் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பை பண்ணி வச்சுக்கிறது. ஸ்டாப் லாஸ் போடாமல் ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் நேக்கடாக பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் கேப் டவுன் கேப் அப் அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளோட கேபிட்டலை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு மைனஸில் போகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை எடுத்து விட்றேன் பாருங்கள். ஆப்ஷன் பையிங் இல்லாமல் வெறும் ஆப்ஷன் ஓகே ஆப்ஷன் அது மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு பக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எடுத்து விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் 1,80,000 இதுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 1,80,000 நம்மளுக்கு காலி ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட் மைனஸ் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். பெட்டர் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங் வர்றது ரொம்ப நல்லது. ஓகே, நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, நன்றி வணக்கம்.